வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசும் பொருளாக இருக்கிறத சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலி அவங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களே வந்து போராட்டம் ஊருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாபஸ் எடுத்துட்டாங்க. சரிங்களா? அது வேற ஒரு நீதிபதி விசாரணை பண்ணி ஆக்சுவலி தனி காப்பகம் வேணாம், தனியாக வச்சு பராமரிக்காதீங்க, இன்ஜெக்ஷன் போட்டு பிடிச்ச இடத்துல கொண்டு போய் விடுங்கன்ட்டாங்க. யார்? தெருநாயை. அந்த தெருநாயை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்தாங்கல்ல. இப்போ ஒரு பொண்ணு கூட ஆக்சுவலி 2 3 பசங்க தான் ஓடி வந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? பசங்க ஓடி இருந்ததுனால கீழே விழுந்ததுன்னு சொல்றவங்க இந்த போட்டோலாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இங்க பாருங்க. நாய் குறுக்கே வந்தது, பைக்கில் சென்ற வாலிபர் வழி. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? பசங்க வந்தாங்க, உங்களுக்கு நீங்க விழுந்துட்டீங்க, நீங்களும் உங்க பையனும் போனீங்க, விழுந்துட்டேன்றீங்க, விழுந்துட்டு உயிர் பொழைச்சிங்க. நாயோட தோலும் மனுஷன் தோலும் ஒண்ணு இல்லை. நாய் மேல கார் ஏறினாலோ இல்லை 2 வீலர் ஏறினாலோ பொழைச்சதா நிறைய பார்த்துருப்பீங்க. சரியா? அடிபட்டு செத்ததை பார்த்துருக்கீங்க. வந்த வேகத்துக்கு குறுக்க போச்சுன்னா செத்துருங்க. ஆனால் நாய் அடிபட்டு நாய் ஓடி போயிருங்க. 2 வீலர்ல குறுக்க வந்துச்சுன்னா 2 வீலர் ஏறினதுக்கு அப்புறமும் ஆக்சுவலி நாய் ஓடி போயிடும். நாயோட தோல் வேற, அந்த தன்மை வேற. ஏன்னா வலுவழுப்பு தன்மை, மனுஷங்களோட தோல் வந்து தன்மை வேற. இப்ப பாருங்க, இந்த வாலிபர் குறுக்க விழுந்து இறந்துறாரு. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு ஆக்சுவலி இன்னொரு வெறிநாய்க்கு அடுத்து சிறுவன் உயிரிழப்பு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. சரிங்களா? நான் போட்டோ போற பாருங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க? குறுக்க வந்து மனுஷன் தான் வந்துட்டாங்க, நீ பேச முடியல அப்படின்ட்டாங்களே. அப்புறம் ஒரு யூடியூப்ல கூட வீடியோ போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது சித்தரிக்கப்பட்ட ஆக்சுவலி ஸ்கிரிப்டட் ஈவெண்ட்ஸ். நீ என்ன அப்படி பின்னாடி பேசுறது தான் கோபிநாத் பேசுறாரு, தப்பில்லை கோபிநாத் மேல. ஆனா பின்னாடி பேசுறது மைக்க கன்சோல்ல அந்த மைக்ல சொல்றத வச்சு சொல்றாரு அப்படின்னா சரிங்க, அவரு நியாயம் தாங்க. அந்த பின்னாடி பேசுறவங்களோட நியாயம் இல்லையா சொல்லுங்க. நீங்க அந்த அம்மா என்ன சொல்லுது? குறுக்க மனுஷங்க தான் வந்துட்டாங்க, விழுந்துட்டோம் அப்படின்றீங்க. உங்களுக்கு எந்த அடி இருந்திருக்கு? சரிங்களா? உயிராபத்து இல்லை. ஆனா இங்க நிறைய எக்கச்சக்கம் வந்து உயிராபத்து இருக்கு. நாய்ங்க குறுக்க வந்தனால. தெருநாய்ங்களை யாரும் கொல்லுங்கன்னு சொல்ல, பராமரிக்க நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பராமரிக்கிறீங்களா? இல்ல. இப்ப கூட விரும்பியோ சோறு வைக்க அவங்க ஒரு நாயை எடுத்துட்டு வீட்டு நாயை. அதே மாதிரி வீட்டு நாயை வந்து இதே மாதிரி தெருநாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறது யாரும் வேறுங்களா? எங்கேயோ போற வேற ஒரு தெருல வேற ஒரு ஏரியாவுக்கு போய் சாத வைக்கிறீங்களா? அந்த தெருவில் இருக்கவங்க சொல்றாங்க நீங்க வச்சுட்டு போயிருவீங்க, யாரும் வைக்காதீங்க இல்ல, வச்சுட்டு நீங்க போயிருவீங்க. கூட நாயை கூட்டு போங்க. ஏன்னா இருக்கிறது நாங்க, எங்க வீட்டுல பசங்க இருக்காங்க, குட்டி குட்டி பசங்க. இதெல்லாம் யாரு காரணம்? நாளைக்கு வைக்கலே கிடைக்கும், சாப்பாடு வைக்கலே கிடைக்கும். இதெல்லாம் யாரு காரணம்னா இங்க பாருங்க, நான் 2வது போட்டோ 3வது போட்டோ. இந்த ஆக்சுவலி கோபிநாத் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க பேசுறாங்க, மைக்ல வரத பேசுறாங்க, கோபிநாத் மேல தப்பில்லை அப்படின்றாங்க. தப்பே இல்லைங்க, பின்னாடி பேசுறவங்க மேலே தப்பு இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா போட்டோ போட்டிருக்கல, குறுக்க விழுந்து இறந்துருக்கே தவிர ஆக்சுவலி அந்த நாய் குறுக்க வந்தனால இறந்துட்டாங்க. நாய் கடிச்சு ஒரு சிறுவன் பலி. இந்த மாதிரி எக்கச்சக்கமா அடிக்கிட்டே போவாங்க. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்லயும் ஆக்சுவலி தனியா வச்சு காப்பகம் வச்சு பாருங்க, பராமரிங்க அப்படி இருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்களே முன் வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவாகும், நடைமுறை கஷ்டம். அதனால வந்து என்ன பண்ணுங்க, பிடிச்சத கருத்தரை பண்ணி பிடிச்ச நாய்ங்கள எந்த இடத்துல பிடிச்சிங்களோ ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க. நோய்கள் இருக்கிற நாய்கள் மட்டும் தனியா பராமரிக்கின்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலி முன்ன வந்து எல்லாரும் வந்து வாயிலா ஜீவனு, அதுக்கு நம்ம எப்படி வாய் தொடர்ந்து பேசுறோம் அதோட மொழிகள் வந்து கடிக்கிறது அப்படின்றாங்க, குலைக்கிறது கடிக்கிறது. சரிங்க? நாய் கடிச்சு, நாய் துரத்தி, மனுஷங்க குறுக்க வந்து தப்பிச்சவங்க எத்தனை பேரு, எத்தனை பேர் கடிச்சாங்க, எத்தனை பேர் கடிச்சு வியாதி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த தெருநாய்கள் கடிச்சு எத்தனை பேர் இறந்துருக்காங்க. நாய்ங்க 2 வீலர் குறுக்க வந்து அடிபட்டு ஓடி போயிடும். சரிங்களா? நான் அடிபட்டு இதுவுமே ஆகும்னு சொல்ல, நிறைய நாய்ங்க எக்கச்சக்கம் முக்காவாசிங்க ஓடி போயிருங்க அடிபட்டு. ஆனா அடிபட்டவங்க இறந்துருவாங்க. சரிங்களா? ஏன்னா மனுஷன் தோல் வேற, நாய்கள் தோல் வேற. இந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட சிக்னல்ல வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துற, நாய் குறுக்க வருது சடனா நிப்பாட்டிங்கன்னா பின்னாடி வர வண்டிங்க உங்களை முன்னாடி நாய் வருது தெரியாது, அடிபட்டு உங்களுக்கு உயிர் ஆபத்தோ, நாய் அடிபட்டு ஓடி போயிடும். அதனால தயவுசெய்து சொல்றேன், பார்த்து கவனமா மெதுவா போங்கட்டாங்க. விழிப்புணர்வு. நாயை காப்பாற்றணும்னு நினைச்சு உங்க உயிரையும் பின்னாடி வர உயிரும் பாதிப்பு ஏற்படுத்திடாதீங்கன்றாங்க.
எத்தனையோ பேர் சப்போர்ட்டுக்கு வந்தீங்களே, அவங்க வீட்டில் கொண்டு போய் நாயை வச்சு பராமரிங்க. ஒவ்வொரு வீட்லையும் நாய், குட்டி குட்டி பசங்க இருக்கவங்க வீட்டில் பத்திரமா பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். நிம்மதியாக வந்து ஒரு குழந்தைய வீட்டுக்கு வெளியே, காம்பவுண்டு வெளியே கூட கால் வைக்க முடியாத அளவுக்கு நாய்ங்க வருது. அத்தனை வீடியோஸ், அத்தனை இது இப்போ ஃபோட்டோஸ் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நாயை சப்போர்ட்டுக்கு வரவங்க வாயிலா ஜீவன், சாப்பாடு யாரும் சாப்பாடு வைக்கன்னு சொல்ல, எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்க, பத்திரம் பார்த்துக்கோங்க. அப்படி அது நாயை பத்திரம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நாயினால மற்றவங்க பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதான் மெயின் இம்பார்ட்டன்ட். நீயான கூட கேட்குறாரு, பின்னாடி சொல்கிறாங்கல்ல, அவங்க கேட்கறதாகட்டும், இல்லை நீயான கோபிநாத் ஆகட்டும், கேட்கறது என்னங்க தப்பு? கடிச்சாலும் இங்கே பொறுப்பு எடுத்தீங்கன்னா இல்லைன்றீங்க. உங்களுக்கு யாரும் பைக்கில் சொல்லல, அவங்க கேட்கறது ஒரே வருஷம் தான். கடிச்சிச்சுன்னா நீங்கள் பொறுப்பு எடுத்தீங்கன்னா இல்லைன்றீங்க. யோசிக்க கூட இல்லை, ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட், நிமிஷம் கூட இல்லை, அடுத்த செகண்டு நீங்கள் சொல்றீங்க பார்த்துக்க முடியாது, பொறுப்பு எடுத்துக்க முடியாது. அப்போ கொண்டு போய் வச்சுக்க மாட்டீங்க, தனியாக வச்சு பார்த்துக்க மாட்டீங்க, கடிச்சா பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு செலவழிக்க முடியாது, பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்குங்க சப்போர்ட் வரீங்க? யாரும் கொல்லுங்கன்னு சொல்ல நாய்ங்க, சரிங்களா? தனியாக பராமரிக்கிறது என்ன? நாய்ங்க பராமரிக்கணும்னா தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க தெரு நாய்க்கு சாதுவீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும். யாரை கடிக்க போனால் கூட கடிக்காதுன்னு சொன்னி உங்கள் வார்த்தை கேட்கும். ஏன்னா நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் வேற ஒரு தெருவுக்கு போய் சாப்பாடு வச்சிங்கன்னா அவங்களே கடிக்க வரும், நீ ஏன் வைக்கலன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ கொடுமைன்னா, சாப்பாடு வைக்க தப்பு இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்க இருக்க நாய்ங்களுக்கு சாப்பாடு வைங்க. நாளைக்கு யாராச்சும் கடிக்க போய் துரத்துனா கூட நீங்கள் ஒரு சத்தம் போட்டீங்கன்னா நிற்கும். ஏன்னா நீங்கள் சாப்பாடு வச்சிருக்கீங்க. ஆனால் வேற ஒரு தெருவில் போய் வச்சிங்கன்னா, சாப்பாடு வச்சிங்கன்னா அவங்கள வந்து சாப்பாடு வைக்கலன்னு கடிக்க வரும், கடிக்க போகும், அவங்க வார்த்தையும் மதிக்காது. இதனால எக்காரத்தை கொண்டு தயவுசெய்து இன்னொரு தெருவில் போய் சாப்பாடு வைக்க, சாப்பாடு வைக்காதீங்க யாருமே சொல்ல. உங்க தெருவில் வைங்க. இன்னொரு தெருவில் போய் தேடி பிடிச்சி, அது உங்க வீட்டுக்கு முன்னாடி விட்டு எங்கேயோ போய் வைக்கிறது மற்றவங்களுக்கு ஆபத்து, ரோட்டை போறவங்களுக்கு ஆபத்து. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.